ஹாய் விவாஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஓல்ட் இஸ் கோல்ட். நேற்று தொகுத்து வழங்குறதுக்கு எப்பவும் போல நான் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்கள் ஐயோ வந்திருக்கேன். இந்த 1 hour முழுக்க உங்களுக்காக காலத்தால் அளிக்க முடியாத காவிய பாடல்கள் நிகழ்ச்சியில் வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. அசோகன். இவர் வந்து நிறைய படங்கள்ல வில்லன் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் பேரை சொன்னோன்னா உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள்லாம் நினைவுக்கு வருதுன்னு பேச போகிறோம். நம்ம கூட பேச போகிற முதல் அழைப்பாளர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மாய்பு, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்கன்னு? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ராணியம்மா ரொம்ப நல்லா இருக்கோங்கன்னு. சாப்பிட்டாச்சாக்கன்னு? சாப்பிட்டாச்சுமா. நீங்க சொல்லுங்க, நம்ம எஸ்.ஏ. அசோகன் ஐயா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னமே படங்கள் ஞாபகம் வருது? ஒரு வேணா இவர் பயங்கரமான ஒரு வில்லன். ஆமா ஆமா, அதுக்கு இன்னைக்கு பழங்காலத்து பாடகி நம்ம ஜானகி அம்மா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் நம்ம ஓல்ட் இஸ் கோல்ட் ரெகுலர் காலம் ஆய்வோட நல்லாசியோட அம்மா இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்களும் சொல்லிக்கிறேன் ராஜ்மீர் டீம் சார். நீங்க சொல்லுங்கம்மா. அப்படி பார்க்க போனீங்கன்னா அசோகன் சார் வந்து எவ்வளவோ வில்லன் வேடத்துல நடிச்சாலும்ப்பா தகப்பன் வேடத்துக்கு ரொம்ப அருமையா நடிப்பாரு. பாத்துக்கிட்டீங்கன்னா தொழிலாளி படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. பணக்கார குடும்பத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. எவ்வளவோ படங்கள் அவருடைய இது சத்தியம் படத்துல நல்லா இருப்பாரு. அதே கண்கள்ல அருமையா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இவருடைய டைலாக் டெலிவரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். முக பாவனையா இருக்கட்டும், அவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். அதோட ஹார்டாவும் அவரால் நடிக்க முடியும். அதுக்கு கீழே இறங்கி தகப்பன் வேடத்துக்கு ரொம்ப அருமையா நடிப்பாரு கண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. இனிமே கால் பண்ணது ரொம்ப நன்றி. ஸோ இவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். இப்ப இவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் காட்சி வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில பார்த்தோம். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். வணக்கங்க. ஐசேப் கால்டு கண்ணன்ங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா கண்ணையா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு பிடிச்ச நல்ல வில்லன் நடிகர்னா எனக்கு அசோகன் தாங்க. ஒரு எம்ஜிஆரோட 84 படத்துல நடிச்சிருக்காருங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு காமெடி கலந்த வில்லத்தனம் பண்ணுவாரு நிறைய படத்துல. என்னதான் பெரிய ஒரு வில்லனா இருந்தாலும் ஒரு காமெடி விட ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லார்கிட்டயும் சொல்லலாம். நிறைய பண்ணுவாரு. அது எனக்கு அவர் நடிச்ச படத்துல எனக்கு பிடிச்ச படம்னா அந்த படங்க. அவரு முறை பொண்ணு வந்து எம்ஜிஆர் காதலிக்கிறாரு, அதுக்காக அவரு விட்டு கொடுப்பாருங்க சரோஜா தேவி அம்மாவை. ரொம்ப அருமையா பேசுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் ஆசைப்படுங்க கண்டிப்பா நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. கடவுள் ஏன். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஓல்ட் இஸ் கோல்ட். நீ நிகழ்ச்சியில யாரை பத்தி பேசுறோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். புகழ்பெறும் நடிகர் எஸ்.ஏ. அசோகன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல நீங்க பேசலாம். ஐயூப். ஹலோ வணக்கம். சௌதாமணி அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். லைன் நடுவுல கொஞ்சம் கட்டான மாதிரி இருந்தது. இதுக்கு பேர் தான் வந்து மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சியில யாரை பத்தி பேசிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும்ல? இல்ல தெரியும். நேத்தான் எனக்கு வந்து அப்படியே மியூட்டா ஆடியோ இல்லாம இருந்தது. அப்படியே வெறும் பிலிம் பாத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தெரியும். வில்லன்ஸ் பத்தி கேக்குறீங்க அதானே? வில்லன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி கேக்குறீங்க அதானே? எஸ்.ஏ. அசோகன் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ, எஸ்.ஏ. அசோகனை பத்தி அவரை பார்த்தா அவர் பண்ண படங்கள் நிறைய இருக்கு. சோ இவர்னா உங்களுக்கு என்ன படங்கள் ஞாபகம் வருது? இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? அவர் வந்து எனக்கு நினைத்ததை முடிப்பவன் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லனா இல்லாம பண்ணிருப்பாரு. தென் அன்பேவால கூட அவர் வில்லனா பண்ணிருப்பாரு. அது வந்து வில்லன் இல்லாம பண்ணது. அவர் காமெடி, அவர் தேடி வந்த மாப்பிள்ளைகளும் நல்லா இருக்கும். அவர் பண்றது எல்லாமே வில்லன் மாதிரி இருக்காது. அது காமெடி தான் அதிகமா வரும். அவர் தலையில இந்த மாதிரிலாம் செய்வார்ல. அப்புறம் ஒரு மாதிரி கண்ணுன்னா அந்த ஐப்ரோஸ் எல்லாம் அப்படி மேலெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். ஒரு சிரிப்பு அவரை பார்த்து நல்லா ஹாஸ்யமா சிரிச்சுட்டு வரல. அதுதான் இருக்கும். கண்டிப்பா. கால் பண்ணது ரொம்ப நன்றிமா. ரொம்ப அருமையா பேச இவங்க பேச விட இவங்க காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க சொல்லலாம். ஓகே, இவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. போன காலர் சௌதாமணி அம்மாக்காக வசந்த மாளிகை திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில பார்த்தோம். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லிட்டே இருக்க, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, அப்பதான் கிளியரா பேச முடியும். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். எஸ்.ஏ. அசோகன் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச போற நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம் ஐயூப். வணக்கம். யார்? மாலதி அம்மாவா? நானே தான்.
நீங்களே தானா? நல்ல நல்ல தலைப்பா கொடுக்குறீங்க. எனக்கு பேச சந்தர்ப்பமே கிடைக்கல. அடடா, ஓகே இன்னைக்கு சூப்பர். கிடைக்காதுன்னு நினைச்சே கிடைச்சிக்கிட்டு. அதுதான் பேசிதான் ஆகணும், தான் பேசிதான் ஆகணும். நீங்க சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அசோகன் தெரியும்? சாரை பத்தி பேசிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் சார் கூட நிறைய நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி சார் கூட கொஞ்சம் நிறைய ரேர் தான் நடிப்பு. அப்ப இந்த உயர்ந்த மனிதன் படம்ல அதுல வந்து நண்பனா வருவாரு. அத வந்து நடிக்க கூப்பிடும்போது சிவாஜி சார் சொன்னா அவனுக்குலாம் நான் சொல்லிலாம் கொடுத்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அசோகன் என்ன சொன்னாரா, ஐயோ அவங்க கூட எப்படி நடிக்கிறது, வசனம் அப்படி பேசுவானு எப்படி நடிக்குது அப்படின்னு அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்களா. அப்போ அப்படி பேசும்போது இல்ல நீங்க நடிங்க, கட்டாயம் நான் நல்லா வரோம், ஃப்ரெண்டா வரேன்னு 2 பேருமே சமணம் படி நடிக்க வச்சாங்களாம். சிவாஜி சார் வந்து அந்த கடைசி கட்டம் இறப்பாரு பாத்தீங்களா, அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து அப்படியே அதையும் மிஞ்சி நடிச்சாங்களாம் அசோகன். அப்போ சிவாஜி சார் வந்து பாராட்டினாராம். நான் என்னவோ நினைச்சேன்ப்பா, நல்லா நடிச்சுட்டாப்பா அசோகன் அப்படின்னு பாராட்டினாராம். அப்பா எனக்கு பாராட்டு கிடைச்சிட்டு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாங்களா அசோகன். ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணீங்க மாலதியமா. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் இவரை பத்தி, நானும் இவரை பத்தி சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். இப்போ ஒரு அருமையான பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, பாருங்க. இப்போ அனுபவிக்கிறேன். ஓகே, போன காலர் மாலதியமாக்காக ஒரு அழகான பாடல் நிகழ்ச்சியில பார்த்தோம். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயூப், நல்லா இருக்கியாப்பா? சாப்பிட்டியா? சாப்பிட்டவா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. நானும் ஜாபர் காம்பேட்டன் செல்வராங்க பேசுறேன்பா. செல்வாணி அம்மா, ரொம்ப நாள் பத்தி பேசுறோமா உங்ககிட்ட? ஆமா, லைனே கிடையாது, லைனே கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்ல அப்படின்னா இல்ல, உங்களை மாதிரி அன்பான காலர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்பா, அசோகனை பத்தி பேசுறீங்க. சொல்லுங்க. நம்ம புரட்சி தலைவர் படத்தெல்லாம் அசோகன் நடிச்சிருக்காரு. அப்புறம் இது சத்தியம் படம் இருக்குல்ல, அது எம்ஜிஆர் மாதிரியே பாடுவாரு. இது சத்தியம், இது சத்தியம் அவர் படம் இருக்கு. படம் அதே அந்த பேர்லயே பாட்டு பாடுவாரு, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அசோகன் சொன்ன இந்த படம் தான் ஞாபகம் வருமா எப்பவுமே? ஆமா. அப்புறம் வந்து வீடு வரை உறவு அந்த பாட்டு எல்லாம் பாடும்போது ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கும்பா. கண்டிப்பா. எனவே கால் பண்ணது ரொம்ப நன்றிமா. எனக்கு பாத்தீங்கன்னா கர்ணன் திரைப்படத்துல வந்து நம்ம எஸ். அசோகன் ஐயா ஒரு சிறப்பான ரொம்ப அழகா நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. எனக்கு அசோகன் ஐயா சொன்ன உடனே இந்த படம் தான் எப்பவுமே ஞாபகம் வரும். ஓகே, இப்போ அருமையான பாடல் உங்களுக்கு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாருங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஓல்ட் இஸ் கோல்ட். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ யூஸ், வணக்கம். மதுரையில இருந்து வணக்கம் சுஜாதாமா, நல்லா இருக்கீங்களா நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியுது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஷோ பார்த்து புரியல, அப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அசோகனை பத்தி பேசிருக்கீங்க நீங்க நினைக்கிறேன். அசோகன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ராமன் தேடி சீடே தான். நம்ம ஜெயலலிதா மால்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. தலையில போட்டு இட்லி கொட்டுவாங்க பாருங்க. உங்களுக்கு எப்பவுமே எஸ். அசோகன் சொன்னா உங்களுக்கு இந்த படம் தான் ஞாபகம் வருமா எப்பவுமே? ரிச்சாக்கரன், அந்த மாதிரி ரிச்சாக்கரன் அப்ப வந்து நல்லா நடிச்சிருப்பாரு. அப்புறமா உலகம் சுற்றுவாளி முருகன் ஒரு மேதை அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறது ரொம்ப நல்லா காமெடியா இருக்கும். தலைவரை பத்தி பேசும் போது கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அழகா சொன்னீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஆடிய ஆட்டம் என்ன? பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான தத்துவ பாடல் நிகழ்ச்சியில பார்த்தோம். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ராயபுரத்துல இருந்து சந்திரமோகன் பேசுறேன். சந்திரமோகனாமா, ரொம்ப நாள் பொறுத்து பேசுறோம் நிகழ்ச்சியில நம்மளும். ஆமா ஆமா, கிடைக்கவே மாட்டேங்குது, தொடர்பே கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? இல்ல உங்களை மாதிரி அன்பான நேயர்கள் வந்து அதிகமா இருக்காங்க, அதனாலதான். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். இவர் நடித்த படங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த படம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச படம் உயர்ந்த மனிதன்ல தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எதனால ஸ்பெசிபிக்கா இந்த படம்? உயர்ந்த மனிதன்ல நடிகர் திலகத்தோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. உயர்ந்த மனிதன் படம், உயர்ந்த மனிதன். ஓகே ஓகே ஓகே. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஸோ நீங்களும் அசோகன் ஐயா பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். இப்போ இவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ ஓல்ட் இஸ் கோல்ட். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒன்று பார்த்தோம். நான் உங்க ஐயூப் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நாங்க பெருமாள்புரத்துல இருந்து செல்வி பேசுறேன். செல்விமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்விமா நீங்க? நாங்க இந்த வாட்டர் பிசினஸ்ல உப்பு தண்ணியை சுத்தப்படுத்தலாம் சார். ஆமா, அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க, நம்ம எஸ். அசோகன் ஐயா நடித்த படங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான படம் என்ன படம் சொல்லுவீங்க? எனக்கு பழைய படம் பெரும்பாலும் நான் ரொம்ப பிடிக்கும், எல்லா படமே. சரிங்க, முதல் முறையா கால் பண்றீங்களா?
என்ன சார்? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அதுதான் அப்படியே பயந்து பயந்து பேசிட்டு இருக்கீங்களோ? ஃபர்ஸ்ட் பேசுறேன்னா அதனால கொஞ்சம் பயந்து பேசுறேன். கண்டிப்பா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. கால் பண்ணதுக்கு லைன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனதுல. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. அருமையான பாடல் பார்த்தோம். நான் உங்ககிட்ட இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த 1 hour முழுக்க அசோலாயா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் கொடுத்தீங்க. ஸோ நான் நிகழ்ச்சியிலிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இதே நிகழ்ச்சியை உங்களை மீட் பண்ணுறேன். நீ நிகழ்ச்சியில் கால் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் போட்டுக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களை பெட்டா பாய். See you. Take care.